ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் 1965 வெளிவந்த திரைப்படமாகும். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். கம்பீரமான கண்ணதாசன் பாடல் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா அப்படிங்கிற பாடலை சண்முகப்பிரியா ராகத்தில் இசையமைச்சிருக்காரு. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றுமே அருமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கும். திருவிளையாடல் திரைப்படத்துக்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிக்கும் வழக்கமுள்ள சிவாஜி கணேசன் KBS நடிக்கும்போது செட்டில் சிகரெட்டே பிடிக்க மாட்டாராம். KBS மீது அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. ஔவையாராகவே இன்றும் தமிழர் மத்தியில் உலாவரும் இசையரசி KB சுந்தராம்பாளின் புகழ் இசை, நாடக, சினிமா உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. தக்ஷனின் மகளாக பார்வதி தாட்சாயினி அப்படிங்கிற பெயரில் வரும் பார்வதி சிவபெருமானின் கட்டளையை மீறி சிவனை அவமதித்து வரும் தக்ஷன் நடத்திய யாகத்தை நிறுத்த முற்பட்டு தோல்வியடைந்து திரும்பி வந்தபோது சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்படும் கருத்து வேறுபாட்டினால சிவபெருமானின் கோபத்துக்கு ஆளாகி நெற்றிக்கண் அக்னிக்கு இரையான பின் சிவ அகோர தாண்டவம் நடக்குது. அதுக்கப்புறமா சிவபெருமான் கோபம் நீங்கி பார்வதியை மீண்டும் தன்னுடன் இணைத்து கொள்ளும் காட்சிகள் எல்லாம் பெரும் வரவேற்பை பெற்றது. விறகு வெட்டியாக வரும் ஈசன் பாடும் பாடல் ஒரு தத்துவ பாடலாக அமைஞ்சிருக்கு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் என்ற பாடல் தான் அது. சிவபெருமான் விறகு விற்கும் போது பாடுவதாக அமைந்த பார்த்தா பசுமரம் சாதாரண மக்களும் ரசிக்கக்கூடிய துள்ளலான பாணியில் அமைந்தது. அதே சமயம் வாழ்க்கையின் நிலையாமையை விளையாட்டாக கூறி மனிதனின் ஆணவத்தை அகற்றுகிறது இந்த பாடல். விறகு வெட்டி தன் கையில் உள்ள துந்தானாவை மீட்டி பாடும் பாடல் உலகறிந்த பாடலாக இடம் பிடிச்சிருக்கு. பாட்டும் நானே பாவமும் நானே என்று வரும் இந்த பாடல் இன்றளவும் அனைவராலும் பாடப்படுகிறது. கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த இந்த பாடல் அந்த ராகத்திற்கு ஒரு ஷோகேஸ் பாடலாகவே இன்றும் விளங்குகிறது அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த பாடல் TM சௌந்தரராஜன் அவர்களின் வாழ்நாள் சாதனை பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலின் படப்பிடிப்பு மற்றும் சிவாஜி கணேசனின் நடிப்பு யாராலையுமே மறக்க முடியாத ஒன்று. திராவிட இயக்கங்கள் மற்றும் நாத்திக இயக்கங்கள் இந்து மத கடவுள் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்த போது தமிழரின் நன்னெறிகளையும் கடவுள் பக்தியையும் பரப்பிய பெருமைக்குரிய திரைப்படம் ஔவையார். இதில் ஔவையாராக நடித்த KPS தெய்வ படங்களை எடுத்து புகழ்பெற்ற AP நாகராஜன் தயாரித்த திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படத்தில் மீண்டும் ஔவையாராக நடித்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தந்துச்சு. இந்த படத்தில் இவர் பாடிய ஒன்றானவன் என்ற பாடல் மிக பிரபலமான பாடலாக இடம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.